எரிகோ சுவர் விழுந்தபின் தேவன் எங்களை எங்கே கொண்டு போனார்? எரிகோ சுவர் விழுந்தது, அதிசயம் நடந்தது, விசுவாசம் ஜெயித்தது. ஆனால் கதை அங்கேயே முடிந்து விட்டதா? இல்லை. சுவர் விழுந்த பின் இஸ்ரவேல் மக்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கவில்லை, கூச்சலிட்டு கொண்டிருக்கவும் இல்லை. தேவன் அவர்களை முன்னே நடத்தினார். அங்கே ஒரு பெரிய உண்மை வெளிப்பட்டது. தேவன் சுவரை வீழ்த்தினார், ஆனால் வாழ்க்கையை அவர்கள் நடத்த வேண்டும். அடுத்ததாக வந்தது நகரம். சிறிய நகரம், ஆனால் பெரிய பாடம். வெற்றி வந்த பின் கவனம் இல்லை என்றால் தோல்வி வரும். ஆகான் மறைத்த பாவம். ஒரு மனிதன் தவறு ஒரு தேசத்தின் தோல்வியை குறிக்கிறது அங்கே. ஆனால் இங்கேதான் தேவன் அவர்களை விட்டுவிடவில்லை, திருத்தினார், திரும்ப அழைத்தார், பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், விட்டுவிடவில்லை. எத்தனையோ முறை முறுமுறுத்த மக்களையும் தேவன் விட்டுவிடவில்லை. 40 வருட காலம் வனாந்தரத்தில் வழிநடத்தின தேவன் எப்படி விடுவார்? மீண்டும் நடத்தினார். இதுதான் முழு பயணம் சொல்லும் செய்தி. எகிப்தில் அடிமைத்தனம், செங்கடலில் விடுதலை, வனாந்தரத்தில் உடைதல், கில்காலில் மாற்றம், எரிகோவில் வெற்றி, அதற்கு பின் முதிர்ச்சி. தேவன் நம்மை அதிசயத்தில் நிறுத்தவில்லை, ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள் நடத்துகிறார். சகோதர சகோதரிகளே, சுவர் விழுவது லக்கு அல்ல, சுவர் விழுந்த பின் தேவனோடு நடக்கும் வாழ்க்கையே லக்கு. தேவன் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இப்போது முதிர்ந்த விசுவாச வாழ்க்கைக்குள்